சார் கூட்டம் வரதுக்காக அவர் வெற்றி பெற்றுவார்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் சார். கூட்டம் எல்லாருக்கும் தான் வந்திருக்கு. சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கூட்டம் வந்தது, சிரஞ்சீவி அவர்களுக்கு வராத கூட்டம் இல்லை, நடிகர் சரத்குமாருக்கு கூட்டம் வந்தது, நிறைய பேருக்கு. பாக்கியராஜுக்கு வராத கூட்டம் கிடையாது சார். ஒரு நடிகருங்கிறது ஒரு கிளாமர் சார். அதுக்கு கண்டிப்பாக எல்லாரும் அவரை பார்க்க வருவாங்க, பார்க்க ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த கூட்டம் இந்த நாட்டை ஆளுவார், நாட்டுக்கு புரட்சியை ஏற்படுத்துவார், நல்ல சக்தியாக செயல்படுவார் கண்டிப்பாக அவங்க நம்ப மாட்டாங்க சார். அவர் நல்ல செயல்பாடுகள், திட்டங்கள், மக்களோடு மக்களாக இறங்கி பணியாற்றினால் மட்டும்தான் மக்கள் ஓட்டு போடுவார்கள்ங்கிறது என்னுடைய கருத்து சார். அவர் சம்பளம் நிறைய வாங்கியிருக்காரு, விட்டுட்டு வந்திருக்காருன்னா அது அவருடைய விருப்பம். இங்கே மக்கள்லாம் அவரை சம்பளத்தை விட்டுட்டு நீங்கள் வாங்குன்னு யாரும் சொல்லலை. அவரை நீங்கள் வந்து தான் நாட்டை காப்பாற்றணும்னு யாருமே சொல்லலை. அவர் நல்லது செய்தனா உழைத்தால் மட்டும்தான் சார் இங்கே நல்லது செய்ய முடியும். மக்கள் பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சார், கணக்கில்லாத பிரச்சனைகள். பக்கத்து ஸ்டேட்டுகளிலே 1000 பிரச்சனைகள் இருக்குது சார். முல்லை பெரியார் பிரச்சனை, கேரளாவில் பிரச்சனை, காவிரி பிரச்சனை கர்நாடகத்தில், ஆந்திராவிலிருந்து நமக்கு பிரச்சனை, சிலோரில் இருந்து பக்கத்து மாநிலத்திலிருந்து பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது சார். விவசாயிகள் பிரச்சனை, ரப்பர் தொழிலில் பிரச்சனை, இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பூர் பனியன் ஃபேக்டரியில் பிரச்சனை, படித்த இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு வேணும், வேலை வாய்ப்பில் பிரச்சனை. இந்த பிரச்சனைகள்லாம் யார் தீக்கணும்? தீக்கிறது யார் தீக்கிறது? விஜய்க்கு அந்த மனநிலையை கொடுத்து மக்களோடு மக்களாக கடினமாக உழைத்து மக்களுக்கு சேவை செய்வார் என்றால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நிர்வாக கோளாறுகள் தான் சார். சரியாக கட்டமைத்திருக்கணும், வார்கவங்களுக்கு சரியாக பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் சார். அது நடத்துறவங்க தான் அதை கண்காணிச்சிருக்கணும், சரி பண்ணியிருந்தாங்க சார்.